மோளே பிரியா, அம்மா பூஜாவோட கஸ்டடி நமக்கு கிடைச்சிருச்சு. ஐயோ, இது கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏய் வைஷு, ஓடி வா வா. பூஜாவோட கஸ்டடி கேஸ் கிடைச்சிருச்சா? மோளே பிரியா. அம்மா இன்னொன்னு, பூஜா ஏன் கூட தான் இருப்பேன்னு ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டா. என்னோட பிரார்த்தனை நிறைவேறிச்சு. பிரியா மோளே, இப்போ பூஜா குட்டி எப்படி உண்டு? எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வர? பூஜா இங்கதான் இருக்கா. இன்னும் சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் தான்மா. கிளம்பிடுவோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். சரி சரி, நான் ஏதாவது ஸ்வீட் பண்ணி வைக்கிறேன். இல்ல இல்ல, பால் பாயசம் பண்ணி வைக்கிறேன். பூஜா குட்டிக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல? ரொம்ப பிடிக்கும். நீ செஞ்சவை, நான் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. ஓகே பை. எந்த குருவாயிரப்பா, நீ என் பொண்ணோட வாழ்க்கையில இப்பதான் சந்தோஷத்தை கொடுத்திருக்க. என் பொண்ணு அம்மா ஆயிட்டா. பிரியா மோள அம்மா ஆயிட்டாடி. மல்லியம்மே, சேச்சி சேச்சி எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்கல்ல. கடவுள் எவ்வளவு நாளைக்கு தான் சேச்சிக்கு கஷ்டத்தையே கொடுப்பாரு. என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷத்தையும் கொடுத்துதான் ஆகணும். அதென்ன நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி, நம்பிக்கை துரோகி. என் கூடவே இருந்து நல்லவ மாதிரி நாடகம் ஆடி கடைசியில என்ன பழி வாங்கிட்டல்ல. இங்க பாருங்க, நான் போகணும், வழி விடுங்க. எங்கடி போற? இன்னும் இந்த மாதிரி எத்தனை குடும்பத்தை கெடுக்க போற? தினமும் என் பொண்ணை பாக்குறேன்னு சொல்லி என் வீட்டுல தானே பழியா கடந்த. ஒரு நாளாவது அர்ஜுன நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்ட சொன்னியா? மண்டபம் வரைக்கும் வந்து அந்த அர்ஜுன் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொன்னல. ஊன்னு மண்டி ஆட்டிக்கிட்டு நைஸா என்ன வெளியே அனுப்பிட்டு நீ தாலி கட்டிக்கிட்ட. எவ்வளவு பெரிய டிராமா கரடி நீ. உனக்கு புள்ள பிறக்கலனா எத்தனை அனாதை குழந்தைங்க இருக்கு, அத போய் தத்தெடுத்து தொலைய வேண்டியதானே? ஏண்டி என் பொண்ணு சொந்தம் கொண்டாடுற? நம்ப வச்சு மோசம் பண்ணி என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டல. இதோட வலி என்னன்னு உனக்கு தெரியுமா? 10 மாசம் சுமந்து பெத்தவளுக்கு தானே அந்த குழந்தையோட அருமை தெரியும். ஏதோ ரோட்டு கடையில பொம்மை வாங்குற மாதிரி கோட்ல வந்து குழந்தை வாங்கிட்ட. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி. என் வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டு உன்னால நிம்மதியா வாழவே முடியாது. ஒரு குழந்தைய தாய்கிட்ட இருந்து பிரிச்சு பாவம் உன்னை சும்மாவே விடாது. ஏய், நாக்க அடக்கி பேசு, இல்ல கோட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன், அறுத்து. யாருகிட்ட பேசிருக்க தெரியுமா? என் மருமக கிட்ட. நீ யாருடி இவள பேசுறதுக்கு? நீ நல்லா கேட்டுக்க. இதுக்கு மேல என் மருமக பேரை சொன்ன உன் சங்க கடிச்சு துப்பி விடுவேன், துப்பி. ஓடி போய் மரியாதையா பூஜாவோட சாமான் எல்லாம் என் வீட்டுல கொண்டு வந்து கொடு. என்ன பாக்கற? போறியா இல்ல ஜட்ஜ கூப்பிடவா? என்ன வா. லுக் அப் பாரு. ஏய், அவ அந்த ஆள அழகுறா, நீ என்ன வாயில குழக்கட்டியா வச்சிருக்க? இந்நேரம் அவ சிட்ட பிடிச்சு அறுத்திருக்க வேணா? என் பையன் கிட்ட சண்டை போடனா மட்டும் டிவி கம்பெனி வரைக்கும் போ. இந்நேரம் என் பொண்ணு சுக்குவா இருந்தான்னு வச்சுக்க. ஒரு வார்த்தை இப்படி பேசிவிட்டு அந்த பக்கம் அடி எடுத்து வச்சிருக்க முடியும்? இந்த பாரு, இது வரைக்கும் நீ அப்பாவே இருந்திருக்கலாம். ஆனா இனிமே இந்த வீட்டு மருமவ. நான் 8 அடி பாஞ்சா நீ 16 அடி பாயணும் இல்ல? தனத்தோட மருமவ கிட்ட வாய் கொடுத்தா முழுசா வீடு போய் சேர முடியாதுன்னு ஊர்ல இருக்கவங்கள வாய் மேல விரல வைக்கணும். புரிஞ்சுதா? கோர்ட்ல கூட என்ன சொன்னாங்க? பாசமா இருக்கவதான அம்மா சொன்னாங்க. நீ பூஜா மேல பாசமா இருக்கன்னா எவ வந்தாலும் அவளை ஒரு கை பார்க்கணும். இப்ப நீ வீட்டுக்கு போய் பூஜா வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணு. நான் அந்த மானங்கெட்டவளோட போய் பூஜாவோட ஜிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன்.